ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் தமிழ். ரத்த வெள்ளத்தில் இருந்த ஷேர் மார்க்கெட் இப்போது பன்னீர் வெள்ளத்தில் இருக்கிற மாதிரி என்னோடய ட்ரேடிங் செஷன் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையே ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகிருக்கு. அதாவது வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதில் 96% ட்ரேட் டீல் வந்து எந்த ஒரு வரியும் இல்லாமல், அதாவது டேக்ஸ் எதுவும் இல்லாமல் பரிவர்த்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட் நல்லபடியாக இருந்ததுனால 4.5% இன்றைக்கி அதோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அதானி ஷேர் 10% வரைக்கும் ஃபால் ஆயிருந்துச்சு. அது இன்றைக்கி 5% வரைக்கும் ரெக்கவர் ஆனதும் நிஃப்டியோட அப்புக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போது நம்ம நாளைக்கு நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு ஆனதுலேருந்து ஒரு செல்லிங் வந்துட்டு ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் நம்ம போட்டிருந்த அந்த லைன் பிரேக் த்ரூ ஆகிட்டு ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் அகைன் ஒரு செல்லர்ஸ் கீழே எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் பையர்ஸோட கீப் ஆன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 25,234 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த லெவலில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது February 3. ஸோ அந்த எக்ஸ்பீரி நம்ம எடுத்துக்கலாம். அதில் 25,500 மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் 25,000 மேஜர் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகுன்றது இந்த சார்ட் வச்சு நம்மளால் பார்க்க முடியுது. தென் நாளைக்கு சென்செக்ஸோட லெவல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ சென்செக்ஸும் ஒரு நல்ல ரெக்கவர். ஸோ நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸாக 82,780 சப்போர்ட் வந்து 81,120, அதாவது 81,100லேயும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ லாங் டேர்மில் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்க்கணும் பொழுது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 83,388லேயும், அதுக்கு கீழே சப்போர்ட், ரெண்டாவது சப்போர்ட் 80,500லேயும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளியர்லி நம்மளுக்கு என்ன தெரியுது, 82,500 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸும் 81,500 அடுத்த சப்போர்ட்டும் 81,000 அடுத்த சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரேடிங் வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலில் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு அடுத்தது என்ன சொல்கிறது, பட்ஜெட் இருக்குது சரிங்களா. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது வந்து எல்லாத்துலேயுமே ப்ரீமியம் வந்து அதிகமாகுது. ஸோ ப்ரீமியம் வந்து ஓவர் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்க கேபிட்டலை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டிலேயே பயங்கரமான ஒரு வாலட்டிலிட்டி. காலையில் பயங்கரமான ஒரு செல்லிங்கு, அப்புறம் ஏறினாங்க, அகைன் செல்லிங்கு, திரும்பி ஏறினாங்க, கன்சால்டேஷனில் அப்புறம் ஒரு லைட்டான செல்லிங், அப்புறம் ஆஃப்டர்நூன் 2:30க்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு பையிங். ஸோ வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.